வணக்கம் மக்களே! கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. போலீஸ் அரெஸ்ட் வாரண்டோட ராஷ்டிரபதி பவன்ல குடியரசுத் தலைவர அரெஸ்ட் பண்ண போறாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இதெல்லாம் இந்தியால உண்மையாலுமே நடக்குமா? சாதாரண சிட்டிசன் என் மேல கிரிமினல் கேஸ் போடலாம். பிரசிடென்ட் மேலயோ, கவர்னர் மேலயோ போட முடியுமா? அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த விட்டில் கவர்மெண்ட் வேர் தி விட்டில் குக்காய் ஷேர்ஸ் இஸ் ஸ்டார்ட். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிகிள் இருக்கு. 361ங்கிற பேரு. இந்த ஆர்டிக்கல் வந்து பிரசிடென்ட் மேலயும், கவர்னர்ஸ் மேலயும் ஒரு இம்யூனிட்டி குடுக்குது. ஒரு சில வகையில. அது என்னென்ன வகைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரசிடென்ட்டையோ, கவர்னரையோ கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது. எதுல கேள்வி கேட்க முடியும்னா, பிரசிடென்ட்டும், கவர்னர் வந்து அவங்களுக்கு கடமை இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில பவர் இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்கள்லாம் செய்வாங்கல்ல, அந்த செயல்கள பத்தி கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து அவங்க மேல கிரிமினல் கேஸ வந்து போட முடியாது. அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போதே. அதாவது நோ எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட் போட முடியாது, ட்ரையல் நடத்த முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் வந்து கோர்ட் வந்து சம்மனும் பண்ண முடியாது அவங்கள. ஸோ நெறைய பேர் கேட்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 14வது ஆர்டிக்கிள் இருக்கே. அது வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லுது. எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமம்னு சொல்லுது. ஆனா வந்து சிட்டிசனுக்கு வேறையும், குடியரசுத் தலைவருக்கு வேறையும் இருக்குங்கிற மாரி நீங்க கேட்கலாம். நெறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். இந்த 361 ஆர்டிக்கல் இல்லன்னா, நெறைய பொலிட்டீசியன்ஸ் வந்து பிரசிடென்ட் மேலயும், கவர்னர் மேலயும் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. அப்படி நடந்தா வந்து கவர்னன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ வந்து அவங்க வந்து எந்தவித பயமும் இல்லாம இது ரொம்ப முக்கியம். எந்தவித பயமும் இல்லாம அவங்களுடைய கடமைகள வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த 361 ஆர்டிக்கல் இருக்குங்கிற மாரி நான் சொல்லுவேன். சரி கிரிமினல் கேஸ் சரி, சிவில் கேஸ் என்ன? அவங்க மேல சிவில் கேஸ் போடணும்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த சிவில் கேஸ் வந்து அவங்க பெர்சனலா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அத பத்தி தான் இருக்கணும். அவங்களுடைய அஃபிஷியல் பவர் டியூட்டி காரணமா செய்யக்கூடிய செயல் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. சரி இன்னும் நெறைய பேர் கேட்கலாம். ஸோ அவங்க கிரிமினல் கேஸ் பண்ணிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அவங்கள காப்பாத்துமாங்கிற மாரி கேட்கலாம். அப்படி இல்லவே இல்ல. இம்பீச்மென்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, பிரசிடென்ட்ட வந்து கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வந்து பார்லிமென்ட் இம்பீச்மென்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர நீக்கலாம். இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அதிகாரம் பார்லிமென்ட்க்கு குடுத்திருக்கு. அதே மாரி கவர்னர வந்து ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டாருன்னா, பிரசிடென்ட் வந்து நீக்கலாம். இதுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன் குடுத்திருக்கு. ஆர்டிகிள் 361 வந்து ஆமா அவங்கள வந்து காப்பாத்துது. ஆனா வந்து அவங்களோட பவருமே ஒரு நிரந்தரம் இல்ல. ஸோ வந்து டேர்ம் நம்ம எலக்ட் பண்ணி பிரசிடென்ட்ட வந்து மாத்திக்கிட்டே இருப்போம். இதுதான் வந்து 361 வந்து பிரசிடென்ட்டையோ, கவர்னரையோ காப்பாத்துனாலும், நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நேஷனையே காப்பாத்துது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி வீடியோலாம் அடுத்த டைம் உங்களுக்கு வரும். பாய் பாய்.